திருத்தணியில் விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு நூல் வழங்கும் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை ஆர்டிஓ முன்னிலையில் நடைபெற்றது. கூலி உயர்வு வழங்க முடியாது என்று கூறியதால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவுற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் உள்ள பொதட்டூர்பேட்டை, அம்மையார்குப்பம், ஆர்கேபேட்டை, மத்தூர், அத்திமஞ்சேரிப்பேட்டை, மேலும் இந்த பகுதி சுற்றியுள்ள நெசவு தொழிலாளர்கள் 10,000 நெசவாளர்கள் நெசவு தொழில் செய்யாமல் கூலி உயர்வு கேட்டு 10 ஆண்டு கால கூலி உயர்வு வழங்க வேண்டும் என்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அறிஞர் அண்ணா நெசவாளர்கள் முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு அதன் நிர்வாகிகள் இவர்களிடத்தில் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் தீபா தலைமையில் மற்றும் தொழிலாளர் நல ஆணையத்தின் உதவி ஆணையர் வெற்றிச்செல்வி, காவல்துறை டிஎஸ்பி விக்னேஷ் ஆகியோர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை தொடங்கியது. இதில் கூலி உயர்வு இவர்கள் ரூபாய் 10 உயர்வு கேட்டு கோரிக்கையினை முன்னிறுத்தி நெசவு தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். இவர்கள் எதிர்த்தரப்பான நூல் வழங்கும் வியாபாரிகள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். இவர்களிடத்தில் 2 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நெசவு தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்ட பிரதிநிதிகள் பேசியது, 10 ஆண்டு காலமாக கூலி உயர்வு வழங்க வேண்டும். இதற்கு முன்பு செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூலி உயர்வு ரூபாய் 10 வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்க மறுத்து நூல் வழங்கும் வியாபாரிகள் ரூபாய் 1 மட்டுமே வழங்க முடியும் என்று கூறினர். இவர்கள் இருதரப்பு பேச்சுவார்த்தையும் கூலி உயர்வு வழங்குவது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவுற்றதால் வருவாய் கோட்டாட்சியர் இருதரப்பு விசாரணையும் பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் முடிவுற்று பிப்ரவரி 22ஆம் தேதி கூலி உயர்வு குறித்து முறையான அறிவிப்பு அறிவிக்கப்படும் என்று வருவாய் கோட்டாட்சியர் தீபா தெரிவித்ததால் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் 700க்கும் மேற்பட்ட நெசவு தொழிலாளர்கள் கலந்து கொண்டவர்கள் ஆதங்கத்துடன் தங்கள் தரப்பு நியாயத்தை கூறிவிட்டு அந்த பகுதியிலிருந்து கலைந்து சென்றனர். இதனால் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சுமார் 4 மணி நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.